Good evening, children. Yes. 8th இங்கிலீஷ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் செகண்ட் யூனிட்ல போயம் பார்ட். ஓகே, என்ன டாபிக் அது? மை ஹாபி. ஹாபி அப்படிங்கிற போயம் தான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். ஸோ பிஃபோர் தட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன கான்செப்ட் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு டயத்துலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? காலம் காலம் அப்படிங்கிறத நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் இஸ் ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். மதிப்பிட முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அது டைம் மட்டும்தான். அது நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதே டைம் தான். சரிங்களா? ஸோ அதனாலதான் ஒவ்வொரு மணி துளிகளையுமே நம்ம உபயோகம் உள்ளதாக மாத்திக்கணும். நமக்கு எதுல விருப்பம் இருக்கோ அதில் நம்மை ஈடுபடுத்தி என்ன பண்ணிக்கணும்? அந்த காலத்தை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். எல்லாத்துக்கும் நமக்கு டைம் வேணும். விளையாட வேணும், படிக்க வேணும், தூங்க வேணும். எல்லா டயத்துலயும் எப்பயுமே தூக்கம் மட்டுமே பெருசு கிடையாது. லீவுன்னு விட்டுட்டா எல்லாரும் யூஸ்வலா லீவு தாம்மா, தூங்குறேனேம்மா அப்படிம்பாங்க. சரிங்களா? தூங்கணும் இல்லைங்கள. தூக்கம் என்பது எதற்காக? நம் உடலுக்கு ஓய்வு கொடுப்பது. உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஓய்வு கொடுப்பது. அதுதான். ஏன்னா அது அந்த டயத்துல கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். நீங்க ராத்திரியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கன் ஒவ்வொரு டயத்துல கரெக்டா செயல்படும். அதற்காக உண்டான ஓய்வு தான். அந்த நம்ம யானிங்னு வருது இல்லையா? அந்த யானிங், அந்த கொட்டாவி அப்படிங்கிறதே நமக்கு ஓய்வு தேவை, போதும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான ஒரு இன்டிமேஷன். சோ தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு பாட்டு இருக்கும். இன்னைக்கெல்லாம் வர பாடல்கள்ல வந்துட்டு கருத்துகள் இருக்கான்ல. ஆனா எல்லா அந்த பழைய பாடல்கள்லாம் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பாடல்கள் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். எந்தெந்த டயத்துல தூங்கினா எதை நாம் இழப்போம் அப்படிங்கறது அந்த பாடல்ல வரும். சரிங்களா? சோ ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம அந்தந்த வயதில் அதை செய்ய வேண்டும். பிகாஸ் வி கான்ட் ப்ரிடிக்ட் அவர் லைஃப் பீரியட். இப்போ ஒரு மிஷின் வாங்கினா இதுக்கு இதுதான் டியூரேஷன் டைம் நமக்கு அப்படிங்கறதுனால சர்வீஸுக்கு 5 வருஷம் லைஃப் வாரண்டி கேரண்டிங்கும்பாங்க. நம்ம லைஃபுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரா? இல்ல. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்தான் நம்முடைய லைஃப் பீரியட். ஸோ வி வாண்ட் டு என்ஜாய் அவர் லைஃப் இன் யூஸ்ஃபுல் மேனர். பயனுள்ளதாக நாம் நம்மை எப்பொழுதுமே அதுக்கு வந்துட்டு தூக்கம் என்பதும் கண்டிப்பா வேணும், ஓய்வு என்பது வேணும். அதே போல நாம் அந்த டயத்துல கரெக்டா ஓகே ரெஸ்ட் எடுத்தாச்சுன்னு சொன்னா அடுத்தது ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, படிக்கும்போது டயர்டா இருந்தா அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டு போர் அடிக்குது எனக்கு அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுது அது ஒரு மாற்றமாக அமையும். அது போலதான் இந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிறது. சோ பொழுதுபோக்கு அப்படிங்கிறது நம்முடைய லைஃப்ல இருக்கக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கு ஒன்னொன்னுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அதுல நமக்கு லைஃபே கூட ஒரு சிலருக்கு அமையும். அந்த மாதிரி எல்லாம் அது லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா இது என்னுடைய பொழுதுபோக்கு, நான் வந்துட்டு இதை செய்யறேன் அப்படிங்கறதும் நம்ம என்ன பண்ணலாம்? செய்யலாம். சரிங்களா? அவரவர்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த ஹாபி அப்படிங்கிறது. ஹாபிக்கும் காலத்திற்கும் தொடர்பு உண்டு. நாம் காலத்தை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா நமக்குன்னு ஒரு ஹாபி வச்சிருக்கணும். என்னென்ன ஹாபி எல்லாம் இருக்கு? நிறைய இருக்கு. ஜஸ்ட் நான் ஒரு 4-5 தான் உங்களுக்கு இங்க வந்துட்டு சொல்லியிருக்கேன். ரீடிங், ரைட்டிங், பிளேயிங், டான்சிங், சிங்கிங், ஸ்விம்மிங், வாட்சிங் டிவி, ஸ்டாம்ப் கலெக்ஷன், புக் கலெக்ஷன். சோ இது எல்லாமே ஒவ்வொருவருடைய பொழுதுபோக்கு, ஹாபி. உங்களுக்கு இதுல யாருக்கு என்ன பிடிக்கும்பா? உங்கள இது என்னுடைய ஹாபி அப்படிங்கிறது என்னது? எஸ், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் அது பிளேயிங். பிளேயிங் அப்படின்னு சொன்னா அது இன்டோர் கேமா இருக்கலாம், அவுட்டோர் கேமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சோ அத நம்ம கேரம், செஸ் அந்த மாதிரி இல்ல ஃபுட்பால், வாலிபால் அந்த மாதிரி இருக்கும். புத்தகம் வாசித்தல், ரீடிங். ரீடிங்கிறது நீ உன் பாட புத்தகத்தை வாசிக்கிறது இல்ல, ஜென்ரலா பொதுவான புத்தகங்கள், லைப்ரரியில இருந்தோ வேற எங்காவது இருந்து நம்ம கலெக்ட் பண்ண புத்தகங்கள், ரெகுலரா வரக்கூடிய நியூஸ் பேப்பர்,
இதையெல்லாம் ஒரு சிலருக்கு கண்டிப்பா வாசிச்சுட்டே இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா, நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா அவங்களுக்கு அந்த டெய்லி நியூஸ் தெரிஞ்சுக்கலன்னா ரொம்ப ஒரு மாரி ரெஸ்ட்லெஸ்ஸாலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அது கண்டிப்பா அவங்களுடைய ஹாபி. ரைட்டிங். ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் எழுதிட்டே இருப்பாங்க. எழுத்தாளர், கதைகளோ, பொதுவான கட்டுரைகளோ, அது அவருடைய பொழுதுபோக்கு. பிளேயிங். ஒரு சிலர பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கிரவுண்ட்ல இருந்துட்டே இருப்பாங்க. விளையாண்டுட்டே இருப்பாங்க. பேட்டும் கையுமாவே இருப்பாங்க. அது நிச்சயமாக அவர்களுடைய பொழுதுபோக்கு அப்படிங்கிறத நம்ப யூஸ் பண்ணலாம். டான்சிங். அது எந்த டான்ஸா வேணா இருக்கலாம். வெஸ்டர்ன் டான்ஸா இருக்கலாம். கிளாசிக்கல் டான்ஸா இருக்கலாம். அது அவர்களுடைய பேஷன். பொழுதுபோக்குன்னு எடுத்துக்கலாம். பேஷன் அப்படிங்கிறது என்னுடைய துறை. இது கண்டிப்பா இதுல பெரிய ஆளா வருவேன். என்னுடைய விருப்பம் இது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சூஸ் பண்ணி வருவாங்க. ஒரு சிலர் அந்த டான்ஸ் அப்படிங்கிறத நமக்கு பொழுதுபோக்கா எடுத்துட்டு, அதிலிருந்து ஒரு சில பொழுது போகாத போது பாட்டெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க. சிங்கிங். சிலர் பார்த்தா எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பாடிக்கிட்டே தான் செய்வாங்க. அது எந்த பாட்டா கூட இருக்கலாம். அது பாடிட்டே செய்யும் பொழுது அந்த வேலையாகப்பட்டது ரொம்ப எளிதாக இருக்கும். இது என்னுடைய ஹாபி அப்படிம்பாங்க. ஸ்விம்மிங். ஸ்விம்மிங். ஒரு சிலர் நீச்சல். இப்போ ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க முடியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஆறு, குளங்கள்ல அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அவங்கெல்லாம் அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ஸ்விம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய பொழுதுபோக்கு. ரொம்ப போர் அடிக்குதுன்னா, ஒரு சிலர் பொழுதுபோக்குன்னா வாட்சிங் டிவி. எனக்கு முடியலன்னு சொன்னா எனக்கு டைம் பாஸ் பண்ணணும்னா டிவி பார்ப்பேன், மொபைல் பார்ப்பேன். அதுபோல இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்டாம்ப் கலெக்ஷன் சொல்லுவோம். இப்போ நீங்க ஸ்டாம்ப்னா என்னன்னு தெரியுமாப்பா உங்களுக்குலாம்? ஸ்டாம்ப் அப்படிங்கிறது தபால் தலை அப்படின்னு சொல்லுவோம். சின்னதா இப்போ போஸ்டல் லெட்டர்ஸ் எல்லாம் வருது இல்லையா? தபால் அப்படின்னா தெரியுமா? லெட்டர் ரைட்டிங் அப்படின்லாம் படிப்போம் இல்லையா? அந்த காலத்துல இந்த கம்யூனிகேஷன் இவ்ளோ ஷார்ட்டா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 இயர்ஸ் பேக் ரெகுலரா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம ஒரு ஒரு ஊர்களுக்கும் இந்த டெலிஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இவ்ளோ ஃபாஸ்ட்டா மாறுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம ஃபுல்லும் பயன்படுத்தினோம். நமக்கு யார் உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும் நம் தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா போஸ்ட் கார்டு, இங்கிலாந்து கவர்ன்னு இருக்கும். அதுல நம்ம எழுதிட்டு இங்க மேல வந்துட்டு தபால் கார்டுக்கு ஸ்டாம்ப் கிடையாது. இன்லேண்ட் கவரு. வேற ஏதாவது ப்ரவுன் கலர் கவர்லலாம் நம்ப ஏதாவது எழுதி அனுப்புறோம்னா, இங்க ஸ்டாம்ப் போடணும். அது பெரிய பெரிய தலைவர்களுடைய ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் அவர்களுடைய நினைவாகலாம் அது என்ன பண்ணுவாங்க? வெளியிட்டு அத ஒட்டுவாங்க. புக் கலெக்ஷன். ஒருத்தர் வீட்ல போய் பார்த்தா அப்படியே புக்கா இருக்கும். எங்க பார்த்தாலும் புக் எறஞ்சுகிட்டே இருக்கேன்பாங்க. பிகாஸ் அது அவரனுடைய ஹாபி. ரொம்ப அழகா லைப்ரரி மாதிரி அழகா ஒரு சிலர் மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதுல என்னது தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம அதுல கரெக்ட்டா ஃப்ரேம் பண்ணி அடுக்கி வச்சு, அது அவர்களுடைய பொழுதுபோக்கு. அவன் எங்க போனாலும் என்ன அவர்ட்ட பாக்கெட் மணி கிடைச்சாலும் புக் வாங்கிடுவாரு அப்படிம்பாங்க. சோ அது அவருடைய பொழுதுபோக்கு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ் உங்கள இத தவிர வேற என்னென்ன பொழுதுபோக்கு உங்ககிட்ட இருக்கு? உங்களுக்கு என்னனுடைய பொழுதுபோக்கு இதுதான். அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்லுவீங்களா? வெளியில அவுட்டிங் போறது. ரொம்ப போர் அடிக்குது. எங்கேயாவது வெளியில போலாமா? இது எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் ஹாபியா வச்சுட்டு இருக்கிறது வண்டியில அதுவும் ரைடிங். பைசைக்கிள் ரைடிங் அல்லது மோட்டார் சைக்கிள் ரைடிங், கார் ரைடிங். எனக்கு பொழுது போகல அப்படியே ஒரு ரைட் போயிட்டு வரேன். இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ போய் பார்த்துட்டு வரேன். சொல்லுவோம்ல. சோ அதுவும் ஒரு பொழுதுபோக்கு. சோ பொழுதுபோக்கு அப்படி என்பது காலத்தை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். சோ இது ரிலேட்டடா நம்ம இன்னைக்கு செகண்ட் யூனிட்ல செகண்ட் பார்ட்டா இருக்கக்கூடிய மை ஹாபி. மை ஹாபி இஸ் என்னது? ரீடிங் அப்படிங்கிறது தான் இந்த டைட்டில். சோ இந்த போயம் இத நம்ம என்ன பண்ணலாம்? ஃபுல்லா ஒரு தடவை ரீட் பண்றேன். இத ரைட் பண்ணது யாருன்னு கேட்டா, அருணாச்சலம் சந்திரசேகரன். போம் ஹெட்டிங் மை ஹாபி. ரைட்டர் நேம் இஸ் அருணாச்சலம் சந்திரசேகரன். சோ அவருடைய ஹாபி என்னது? நிறைய போயம். ஃபுல்லும் ரைட் பண்றதா இருக்கலாம். சரிங்களா? எஸ். மை ஹாபி இஸ் ரீடிங். இட் ஹெல்ப்ஸ் மீ இன் தாட் ரீடிங். It takes me to places near and far. It keeps my rational doors ajar. It reaches me
to cackle and cry without wings, it lets me fly. I wish if call the children could read it constructing a vigorous society, then we shall succeed. சோ ஒரு சமுதாயத்தை முன்னேற்றும் வகையில் நாம் அந்த ரீடிங் என்பது வாசித்தல், படித்தல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? சோ இந்த பொயட் வந்துட்டு ரொம்ப அதுல என்ன பண்ணிருக்காரு, இன்வால்வ் பண்ணி ஆழமாக அந்த போயத்துல வந்துட்டு அந்த படிப்பினுடைய முக்கியத்துவம், புத்தகத்தினுடைய முக்கியத்துவம். எஸ், புக் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஃப்ரம் டில் அவர் லைஃப் பீரியட். எஸ், எவ்வளோ வயசானவங்க தனிமையில இருந்தா கூட அவங்களுக்கு புத்தகத்தை விட மிகப்பெரிய வயசானவங்களுக்கு கிடையாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லா வயசு மனுஷங்களுக்குமே புக் ரீடிங் அப்படிங்கிறது, புக்குங்கிறது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. மீதி எல்லாம் ஹாபியா இருக்கலாம், ஆனா புத்தகம் படிக்கும் பொழுது நாம் நம்மை மறந்து என்ன பண்ணுவோம், அந்த புக்ல இன்வால்வ் ஆயிடுவோம். அதுல வரக்கூடிய கருத்துகளுக்கு ஆழமாக நம்முடைய சிந்தனை மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்டோரினா அதுல ஃபுல்லா இன்வால்வ் ஆயிடுவோம். வேற ஏதாவது நமக்கு வந்து கருத்துள்ளது அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை சார்ந்து அந்த புத்தகம் இருக்கோ, யோகா பத்தியோ அல்லது தியானம் பத்தியோ, எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் அதுல நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னு சொன்னா அதுல மாறிடுவோம். அது சிரிப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா சிரிப்போம். இப்போ நம்ம டிவியில சீரியல் பாக்குறோம் அல்லது சினிமாக்கு போறோம், அந்த சீனை பார்க்கும் பொழுது இன்வால்மெண்டோட பார்த்தோம்னா பக்கத்துல நகைச்சுவை இருந்தா கண்டிப்பா சிரிப்போம். சிந்திக்க தகுந்தது நிறைய நமக்கு ஆர்கியூமெண்ட் போச்சுன்னா அதையே கவனிப்போம். ரொம்ப வருத்தமா இருந்ததுன்னா நம்மையும் அறியாமல் நாம் கண்டிப்பாக அழுவோம். இதெல்லாம் நம்முடைய உணர்ச்சிகளின் வெளிப்பாடு, அந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்வால்மெண்ட். சோ அது போலதான் இந்த புக் ரீடிங் அப்படிங்கிறது நமக்கு எல்லா வகையான உணர்ச்சிகளும் நம்ம அதுல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கும் பொழுது, அவ்வளவு ஈடுபாடோட செய்யும் பொழுது நாம் நம்மை மறந்து விடுவோம். அப்ப நமக்கு எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. சோ கவிஞர் பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இது பொழுதுபோக்குக்காக மட்டும் கிடையாது. நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே என்னது, எல்லாவற்றையுமே அந்த படிக்கும் பொழுது எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத அழகா ஒரு வரியாக அதை தெளிவா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. சோ பெஸ்ட் ஃப்ரெண்டா இனிமே யார சொல்லணும்? எஸ், புக்க சொல்லணும். சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். பிகாஸ் மை ஹாபி இஸ் ரீடிங், இட் ஹெல்ப்ஸ் மீ ரிலாக்ஸ். கண்டிப்பா என்ன ஆகும், நம்ம ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு நிச்சயமாக அது உதவக்கூடியது. தாட் பிரீடிங். So it helps me in thought breeding. So it takes me to places. அந்த இடத்திற்கே நாம் என்ன பண்ணுவோம், அப்படியே நகர்ந்துருவோம். அந்த மாதிரி தான். இப்போ நிறைய புத்தகங்கள்லாம் வாசிச்சிருக்கீங்களா? நிறைய பேருடைய இப்ப எழுத்தாளர்கள் அப்படிங்கிற நேம்ல உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் ஒரு இது வருது இல்லையா? இப்போ ஒரு நெக்ஸ்ட் குவார்டர்லி எக்ஸாம்க்கு அப்புறம் லீவு. உங்களுக்கென்று ஒரு எழுத்தாளர் நிச்சயமாக இருக்க வேண்டும். எழுத்தாளர் சாவின்னு சொல்லுவாங்க, ஜெயகாந்தன்னு சொல்லுவாங்க. நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. புனைப்பெயரோடு தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல நமக்கு வந்துட்டு அதே மாதிரி ஜான் கீட்ஸ் சொல்லுவோம், ஷேக்ஸ்பியர் சொல்லுவோம். நிறைய பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க வந்துட்டு ஒரு எழுத்தாளரை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம அவருடைய வாசிப்பு, அவருடைய எழுத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நிறைய நிறைய புத்தகங்கள் எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் படிக்க படிக்க தான் நமக்கு அந்த புத்தகத்தை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ ரீடிங் அப்படிங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது, நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும் கிடையாது. நம்முள் என்னது, நிறைய நல்
எண்ணங்களை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். அது சிரிக்கிறது மட்டும் இல்ல, சிந்திக்க கூடியது. தாட் பிரீடிங் அப்படிங்கிறது நல்ல எண்ணங்களை நம்முள் உருவாக்குவதற்காக இருப்பதுதான் இந்த என்னது வாசித்தல், ரீடிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம். ஸோ நம்ம பல வகையான நம்ம ஹாபிஸ் பார்த்தோம். ஸோ இந்த ஹாபியில ஒன் ஆஃப் த வெரி குட் ஹாபி இஸ் ரீடிங். ரீடிங் அண்ட் ரைட்டிங். ரீடிங் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ரீட் பண்ணும்போது எந்த கருத்தை ரீட் பண்றோமோ அதுல நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். நீ அத வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணுங்கிற எண்ணமே வரும். நான் இன்னைக்கு இது படிச்சேன், இது சரியானது, இததான் நம்ம தப்ப செய்யும்போது கூட வேண்டாம், இத நான் இந்த புத்தகத்துல படிச்சேன், இத செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருப்பதுதான் இந்த ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ நம்ம வந்துட்டு அதே போல நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிய பத்தி ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அல்லது வேறு ஒரு நாட்டை பற்றி அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை விட்டே நம்மளுடைய இமேஜினரியா கண்டிப்பா என்ன பண்ணிடுவோம், நகர்ந்துருவோம். இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார். எல்லா இடத்துக்கும் நான் இப்ப வந்துட்டு அமெரிக்கா போயிட்டு வந்துட்டேன் பாங்க. இன்னைக்கு ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தேன். அந்த சினிமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் பண்ணினது என்னது அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னாப்பா, வெளிநாடு போயிட்டு டூர் போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் வந்துருச்சுப்பா இந்த சினிமாவை பார்த்தோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ தட் சேம் கான்செப்ட் புக் ரீடிங்கிறதும் நாம் எதை பத்தி படிக்கிறோமோ எந்த பிளேஸ்ல அந்த கதையாகப்பட்டது நடந்திருக்கோ அந்த கருத்துகள் நம்மை அந்த இடத்திற்கே எடுத்து செல்லக்கூடியது. இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபார். ஸோ அந்த இடத்துக்கு நம்மால என்ன பண்ண முடியுது, நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த எண்ணங்களை நமக்கு தூண்டக்கூடியது. Near and far takes me to places near and far. It keeps my rational doors ajar. So இந்த ரீடிங் அப்படிங்கிறது நமக்கு பக்கத்துல மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் நமக்கு நம்மை என்ன சொல்லுது எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் மீ டு ரேஷனல் அப்படின்னு சொன்னா நாம் நம்ம என்ன சொல்லலாம் மோல்டு பண்ணக்கூடியது. நாம் அறிவை நாம் சரியாக பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது சரி இது தவறு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அதை பிரித்து கரெக்டாக பயன்படுத்துகிறோம். அப்ப நிறைய புக்கு வாசிக்கிறவங்க எல்லாம் பாருங்க, ரீடிங் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நிஜமாவே நல்ல பெரிய ஒரு மனிதர்களா தான் வருவாங்க. ஏன்னா இத செய்யணும், இத செய்யக்கூடாது. நிதானம், பக்குவம் அப்படிங்கிறது எல்லாமே என்ன வரும் நமக்கு, அந்த நெறைய புக்ஸ ரீட் பண்ண நம்முடைய பகுத்தறிவு அப்படிங்கிறது மேம்படுத்தக்கூடிய தன்மையோட கண்டிப்பாக வரும். இது கவிதை என்பது எப்பொழுதுமே நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது இமேஜினா இருக்கும். பட் இட் இஸ் நாட் இமேஜின் ஸ்டூடெண்ட்ஸ். ரியலாவே ரீடிங் கெப்பாசிட்டி இருக்கு. ரீடிங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா இது எல்லாமே நமக்குள்ள உருவாகும். இட் டீச்சர்ஸ் மீ டு டேக்கிள் அண்ட் க்ரை வித்தவுட் திங்ஸ். இட் டீச்சர்ஸ் மீ அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், நம்ம ரீடிங் அப்படிங்கிறது எல்லா வகையான நமக்கு ஃபீலிங்ஸையும் நமக்குள்ள உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் என்ன சொன்னேன், சந்தோஷமா இருந்தா ஹாப்பியா பார்ப்போம். அதே நமக்கு வருத்தமா இருந்தது அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி நம்முடைய ஃபீலிங்ஸ மாத்தக்கூடிய ஒரு விஷயம். டீச்சர்ஸ் மீ த கேக்கிள் அண்ட் கிரை. ஸோ அண்ட் விதவுட் விங்ஸ், அந்த இடத்துக்கே நம்மால் நகரக்கூடியது, பறக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. கற்பனையில் சொல்லக்கூடியது. ஸோ நம்ம என்னது நமக்கு இறக்கை இல்லாமையே அந்த பிளேஸுக்கு நாம் நகரக்கூடிய தன்மையை தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு உணர்வுகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு படிப்பு அந்த நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய புத்தகத்தினுடைய கருத்தை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, ஸோ all the children could read it constructing vigorous society, then we shall succeed. So அவரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன கருத்து சொல்ல ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னா, இந்த நமக்கு இது ஆஸ் அ ஸ்டூடெண்ட்
ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க இன்னொரு 10 வருஷத்துல நீங்கெல்லாம் என்னது ஒரு யங் சாம்பா மாறுறவங்க, அடுத்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இளைஞர்களா மாறுவீங்க இல்லையா? அப்போ இது உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ரீடிங் கெப்பாசிட்டிய நம்ம என்ன பண்றோம்? இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுல ஆர்வம் காட்டி நம்ம இன்ட்ரஸ்டடா நம்ம ரீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அது உன்னை மற்றும் இம்ப்ரூவ் பண்ணாது. இந்த சமுதாயத்தையே நமக்கு முன்னேற செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ரீடிங்கிறது, ரைட்டிங், ஓகே. பிளேயிங் அப்படின்னு சொன்னா, பிளேயிங்ல பிளேயரா பெரிய பிளேயரா வந்தா மட்டும் தான் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு விளையாண்டு கப்பெல்லாம் வாங்கி தர முடியும் இல்லைங்களா? ஆனா இந்த வாசித்தல் அப்படிங்கிறது, ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், நாம் நம்மை என்ன சொல்லியிருக்கோம்? நம்முடைய பகுத்தறிவு மேம்படும். அதுபோல நல்ல விஷயங்கள் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிப்போம். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்னங்கிறது, இப்படி எல்லா விஷயங்களையும் ஒரு ப்ராப்ளம் வந்தா எப்படி சால்வ் பண்ணணும், ஒரு பிரச்சனைய பத்தி அந்த கருத்துள்ள ஒரு கதையா அதுல இருந்ததுன்னு சொன்னா, அதை எப்படி கொண்டு போணும், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம்? அதுல லேர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக அவ எல்லாமே இந்த சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். So if all the children could read in constructing a vigorous society, then we shall succeed. So நம்ம ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். எப்போ? என்னுடைய ஹாபி ரீடிங்காக இருந்தால். யூ ப்ளீஸ், பிகாஸ் அட்வைஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் எல்லா குழந்தைங்களுக்குமே கண்டிப்பாக கொஞ்சம் பிடிக்காதம்மா. ஆரம்பிச்சிட்டியா? நிறுத்துமா, போதுமா போதுமா, ஏம்மா காசே கொடுக்காம இப்படியே சும்மா செய்யற ஒரே விஷயம் இதுதாம்மா, போறோம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கண்டிப்பாக அவருடைய அனுபவங்களை தான் நமக்கு அட்வைஸா குடுக்குறாங்க. சோ என்னுடைய அட்வைஸ், இவங்க கவிஞர் இந்த பொயட்டும் அதை தான் சொல்லியிருக்காரு. ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு நம்மையும் நம்மள மேம்படுத்திக்கணும், அது போல இந்த சமுதாயத்தை மேம்படுத்திக்கணும், பொழுதை நல்ல பொழுதாக கழிக்கணும், நேரத்தை நல்ல பொழுதா நம்ம கழிச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது நல்ல விஷயம்தான் இல்லையா? ஒவ்வொரு நொடி துளியையும் நான் நிறைய படிச்சேன். அந்த நாள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்லாம் சொன்னா ஜெயிலுக்கு போறாங்கன்னு சொன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிறது தான் காமிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்க எல்லாரும் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவ்வளவு மேம்பட்டவர்களாக, அவங்க நல்ல ஒரு சிந்தனையாளர்களாக, சமுதாயத்தை நல்ல வழியில் கொண்டு செல்பவர்களாக எல்லாருமே இருந்தாங்க. சரிங்களா? சோ இந்த போயத்துல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்? டைம் எப்படி யூஸ் பண்ணணும், என்னுடைய ஹாபியை நான் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இது சின்ன ஒரு ஆக்டிவிட்டி. நம்ம எதெல்லாம் ஹாபி அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? சோ இந்த பிக்சரை நம்ம என்ன பண்ணணும்? இங்க இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்ல நம்ம மேட்ச் பண்ணணும். இவை எல்லாமே நம்முடைய பொழுதுபோக்கு. எஸ், என்னது? ஸ்கேட்டிங், ரைட் எ பைக், குக்கிங், பிளே கிட்டார், டேக் போட்டோஸ், ரைட் ஹார்ஸ், ரன்னிங், ஸ்விம்மிங், சிங்கிங், டான்சிங். நீங்க ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல இல்லையா? சோ இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே ஒன் ஆஃப் த வெரி குட் ஹாபி இன் அவர் லைஃப். இப்ப மேட்ச் பண்ணலாமா? ஸ்கேட்டிங், யாருக்கெல்லாம் ஸ்கேட்டிங் தெரியும்பா? எஸ், ஸ்கேட்டிங் கத்துக்கிறது, ஸ்கேட்டிங் போறது. ஹாபிங்கிறதே நம்முடைய மைண்ட் டைவர்ஷன், நமக்கு நல்ல வகையில நம்முடைய எண்ணத்தை சரிப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். ஐடியா பைக்குன்னு இருக்கு. ஸோ பைக்கில் இங்க இருக்கக்கூடியது பைசைக்கிள், அதையே சூஸ் பண்ணிக்கலாம். குக்கிங், எஸ், நிறைய பேருக்கு இதுல கேர்ள் பாய் அப்படிங்கிற எந்த ஒரு டிஃபரன்சியேஷன்லாம் கிடையாது. இப்ப எல்லாருமே என்ன பண்றோம்? குக் பண்றோம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சுது. சோ நல்ல டிஷ்ஷா பண்ணி சாப்பிடணும்னு தோணுச்சு. எனக்கு குக்கிங் ஒரு வெரி குட் ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்வாங்க.
இதெல்லாம் நல்ல விஷயம் தான். நம்முடைய மனமாற்றம். அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும். எனக்கு என்னவோ இன்னைக்கு மைண்ட் ஒரு மாரி இருந்தது. நல்லா சமைச்சு சாப்பிடணும், இல்ல நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கேயாவது வெளியில போகணும். இது எல்லாமே என்னது? நமக்கு நாமே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன சின்ன பொழுதுபோக்குகள். கிட்டார். கிட்டார் அப்படிங்கிறது என்னது? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? இது மாதிரி வீணா, கிட்டார், மிருதங்கம், வயலின், ஃப்ளூட் நெறைய நமக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னும் லேர்ன் பண்ணிட்டு, அத நம்முடைய பொழுதுபோக்கா நம்ம மாத்திக்கலாம். டேக் ஃபோட்டோஸ். எஸ். இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் ஆஸ் வெல் அஸ் ஹாபி. சின்ன வயசுலேருந்தே அவன் எப்ப பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பான். பெரியவனாயும் அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சு நான் ஃபோட்டோகிராஃபி படிக்க வச்சேன். இன்னைக்கு அந்த ப்ரொஃபஷன்ல அவர் டாப்பா இருக்காரு. நெறைய விஷயங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. ஹாபிங்கிறதுல தெளிவா கரெக்டா நம்ம செய்யணும். செய்யற ஹாபியையே கரெக்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அது நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ரைட் அ ஹார்ஸ். நம்ம வந்துட்டு சோ சைக்கிள், வண்டி இருக்கவங்க இத நம்ம ஹாபியா எடுத்துக்கலாம். குதிரை இருக்கிறவங்க எஸ் ஹார்ஸ் ரைடிங். இதுவும் ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரன்னிங். எஸ். ரன்னிங் அப்படிங்கிறதும் நமக்கு என்னது? ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். பொழுதுபோக்கா இருக்கிறது பிளேயராவும் நம்ம அத மாத்திக்கலாம். ஸ்விம்மிங். எஸ். ஸ்விம்மிங் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி குட் எக்ஸர்சைஸ். நமக்கு நம்முடைய உடலுக்கும் சரி, நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வெரி குட் எக்ஸர்சைஸா இருக்கிறது இந்த ஸ்விம்மிங். அண்ட் தென் சிங்கிங். பாடுறது சொன்னோம் இல்லையா? அண்ட் தென் டான்சிங். இதெல்லாம் நான் மேட்ச் பண்ணிருக்கிறது எல்லாமே கரெக்டா இருக்கா? இதுல உங்களுக்கு எதுலப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கு? கண்டிப்பா எல்லாருக்கும் இதுல ஒரு பொழுதுபோக்குங்கிறது இருக்கும். நம்முடைய ப்ரொஃபஷன் எது? பேஷன் எது? எய்ம் எது? ஹாபி எது? இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணணும். பண்ணினாதான் நம்முடைய லைஃப் என்ன அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும்? கரெக்ட்டா சூஸ் பண்ணி என்னென்ன அப்படிங்கிறது, எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது. நம்மள யாரும் பேட்டி எடுக்கல அப்படின்னாலும், நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்கு, நம்மை அடையாளம் காட்டுவதற்கு நம்மை பற்றி என்ன பண்ணணும்னா, முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் என்னப்பா? எஸ். நம்ம பார்த்த இந்த போம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிக்சர்ஸ் இல்லையா? இந்த ஆக்டிவிட்டில எதெல்லாம் ஹாபியா இருக்கு. இதை தவிர நம்ம சொன்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம புக் கலெக்ஷன் அண்ட் தென் ஸ்டாம்ப் கலெக்ஷன் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா? அது எல்லாமுமே நமக்கு ஒரு ஹாபி தான். சரிங்களா? ஏ சோ இதுவரைக்கும் இல்லைனாலும் கண்டிப்பா ப்ளீஸ் உங்களுடைய ஹாபி என்ன அப்படிங்கறத எல்லாருமே என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுல உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த போயம்ல அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒவ்வொன்றிலையும் தனித்தனியா இருக்கு. என்னென்ன இருக்கு இப்போ இதுல ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய ஒத்த சொற்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? எதுகை, மோனை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அது போல இங்கிலீஷ்ல பார்த்தா நமக்கு பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, இமேஜின் பண்ணி நம்ம சொல்லக்கூடியது. உருவகம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இதுல எந்தெந்த இடத்துல எதெத நமக்கு போயட் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இதுல ரீடிங் அப்படிங்கிறதையே நமக்கு எதை வச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க? எஸ். புக் ரீடிங். புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு இந்த பர்சானிஃபிகேஷனாக நமக்கு சொல்லியிருக்காரு. இட் ஹெல்ப்ஸ் மீ ரிலாக்ஸ். இட் டேக்ஸ் மீ டு த பிளேசஸ். என்னது? நமக்கு ரிலாக்ஸும் தருது, பல இடங்களுக்கு எடுத்து செல்வது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே என்ன சொல்றது? டேய் போகாத போகாத ரொம்ப ஓவரா கற்பனை எல்லாம் சொல்லாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய அந்த உருவகமாகப்பட்டது ஆனால் இந்த இடத்திற்கு சரியாக பொருந்தக்கூடிய தன்மையில இருக்கு. அதுதான் பொயட்டுங்கிறது. நமக்கு போவம் அப்படின்னு சொன்னாலே கற்பனையான வரிகள் தான். ஆனால் இந்த ரீடிங் போயம பொறுத்த வரைக்கும் இந்த லைன்ஸ்ல எதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி வருது
நமக்கு எதையெல்லாம் சொல்லி தருது அப்படின்னு சொன்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய செயல்பாடுகள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, திறன்கள் இதை எல்லாத்தையுமே என்னது வெளிப்படுத்தக்கூடியது. நம் திறனை நமக்கு என்னன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடியது இல்லைங்களா? எஸ், இப்ப நீங்க இந்த 10 பிக்சர பார்த்தீங்க. ஸோ இதுல கண்டிப்பா நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? அதுபோல தான் இந்த புக் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்துட்டு அது புக்காவும் இருக்கலாம் அல்லது போயம் ரீடிங் கவிதைகள் வாசிக்க கூடியது. அந்த மாதிரியான ஒரு ரீடிங் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுது? நம்மை பல இடங்களுக்கும் பல செயல்திறனுக்கும் நம்மை முன்னேற்றக்கூடிய தன்மையில இருக்கு. நாம என்ன பண்ணிக்கிறோம்? நம்முடைய கேப்பபிலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நம்மை அடையாளம் காட்டக்கூடியது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அத பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி நெறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெனைக்கிறோம் இல்லைங்களா? எஸ், இத பார்த்தோம். இவருடைய எழுத்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நானும் ரைட்டரா மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ப சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான். நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்ல என்னென்ன இருக்குங்கிறத நம்ப நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மெட்டாஃபர்னா என்ன? அதே போல நமக்கு அந்த ஒவ்வொரு ஹெட்டிங் சேம் சவுண்ட்ல வரக்கூடிய அந்த டேர்ம்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எந்தெந்த இடத்துல ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு என்ன? ஏன்னா அதுவும் நமக்கு எக்ஸாமினேஷனுக்கு கேட்பாங்க. ஓகே. ஸோ இந்த போயம் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இஸ் தேர் எனி கிளாரிஃபிகேஷன்? உங்களுக்கு இது புரிஞ்சுதா? போன்னா என்ன? இப்போ நமக்கு ஒரு பொயட் எப்படி போயத்தை ஆக்சுவலா ஃபுல்லா ரைட் பண்றாங்க, அந்த போயமோ அல்லது புக்கோ நம்ம ரீட் பண்ணும் பொழுது என்னென்ன கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், நம்மளை எப்படி மோல்ட் பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த சின்ன போயம்ல தெரிஞ்சுக்கிட்டோம். சி நீங்க எல்லாருமே இந்த போயம் ரீட் பண்ணுங்க. டவுட் இருந்தா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கேளுங்க. இத கன்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.